கனமழை காரணமாக பாம்பன் அடுத்த தோணித்துறை மீனவ கிராமத்தில் மழைநீரும் கடல் நீரும் சேர்ந்து வீடுகளையும் விளைநிலங்களையும் சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதா? இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அந்த மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இன்று காலை முதல் அதிகமாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த பாம்பன், மண்டபம், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது கனமழை விட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில் பாம்பன் அடுத்திருக்கக்கூடிய அந்த தோணித்தரை மீனவ கிராமத்தில் பெய்த அந்த கனமழை காரணமாக அங்கு இருக்கக்கூடிய சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீரானது சூழ்ந்துள்ளது. மேலும் இந்த தோணித்தரை கிராமமானது கடற்கரைக்கு மிக அருகே இருப்பதால் அந்த கடல் சீற்றம் காரணமாக அந்த கடல் அலைகளும் அந்த ஊருக்குள் புகுந்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் தொடர்ந்து வீடுகளுக்குள்ளும் அந்த மழைநீரானது தேங்கியுள்ளது. இதனால் வீடுகளில் வசித்து வரும் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் இருப்பதால் இந்த நாற்காலி மற்றும் இந்த சேர் உள்ளிட்டவற்றில், அதே போல கட்டில் உள்ளிட்டவற்றில் அமர்ந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து அவர்களுடைய சமையல் பாத்திரம் மற்றும் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அந்த மழை நீரில் மிதப்பதை நம்மால் காண முடியாது. தொடர்ந்து அந்த பகுதியில் மீனவர்கள் வசித்து வருகிறார். எனவே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மீன்பிடி சாதனங்களும் இந்த மழை நீரால் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கு தேங்கியுள்ள மழை நீரால் அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார். எனவே இங்கு இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தவும், அதே போல அந்த தண்ணீரை வெளியேற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கிறார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரை பொறுத்தளவு மாவட்டத்தில் தண்ணீர் தேங்கிய இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும், அதே போல் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் தொடர்ந்து அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அதே போல நேற்று பாம்பன் பகுதியில் 2 முகாம்கள் அமைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த தோணித்துறை, அதே போல முந்தல்முனை, தெற்குவாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள இடங்களில் அங்கு இருக்கக்கூடிய மக்களை இந்த முகாம்களுக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்காக உணவளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த தெற்குவாடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த முகாம்களில் தற்போது தங்கியுள்ளனர். மேலும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை விரைவாக மேடான பகுதியில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை இன்று காலை முதல் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் மாவட்டம் முழுவதுமே மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக காலை பாம்பன் மற்றும் தங்கச்சி மடம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கடற்கரை பகுதி மற்றும் இந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்தார். அதே போல் இந்த தொடர் கனமழை காரணமாக வண்ணாங்குண்டு, பத்ராதரவை, அதே போல அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக ஒரு 300 ஏக்கருக்கு மேலாக அந்த மழை நீரில் நெற்பயிர்கள் மூழ்கி இருப்பதை இருக்கிறது. இதற்காக விவசாயிகள் உடனடியாக இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கும், அதே போல் மழை நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர்.